Hi guys, welcome back to my channel and welcome back to another video. This is basically what I eat in a week. எல்லா வீக்கும் இதே மாதிரி இருக்காது, but மோஸ்டா இந்த மாதிரி தான் என்னோட டயட் இருக்கும். Today is Monday and the first thing that I drink in the morning is ABC juice. நான் வந்து புதுசா இந்த habit start பண்ணியிருக்கேன். Past few weeks I'm drinking ABC juice empty stomachல and Nishant will have it in the evening after office. But yeah, this is how I make ABC juice. It's basically with apple, beetroot and carrot. இது வந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஏபிசி ஜூஸ்க்கு. இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், லிவரை வந்து டீடாக்சிஃபை பண்ணும். இட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்கின் ஹெல்த். நிறைய விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்கு, பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். சில பேருக்கு வந்து இந்த ஜூஸோட டேஸ்ட் பிடிக்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா ட்ரை ஆடிங் லெமன் அண்ட் ஜிஞ்சர். நான் வந்து ஐ ஆட் லிட்டில் லெமன். ஐ ஃபீல் லைக் த டேஸ்ட் கெட்ஸ் பெட்டர் வித் தட். ஒரு half an hour 1 hour அப்புறம் I'll have my coffee. நான் எப்பவுமே வந்து ஹாட் காஃபி குடிக்கிறேன்னா it will be black coffee. மில்க் ஆட் பண்றேன்னா it has to be iced latte. I'm very particular about my coffee because எனக்கு சூடா காஃபி வந்து மில்க் போட்டா பிடிக்காது. அண்ட் கோல்டா இருக்கிற காஃபி வந்து மில்க் இல்லாம லைக் லாங் பிளாக் அந்த மாதிரி லைக் ஐஸ் லாங் பிளாக் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ ஐம் வெரி வெரி பர்டிகுலர். சம்டைம்ஸ் காலையில லெமன் டீயும் குடிப்பேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட். இட்ஸ் ஐதர் பிளாக் காஃபி ஆர் ஐஸ் லாட்டே ஆர் லெமன் டீ. 5 days a week நீங்க பாத்தீங்கன்னா ஐ ஈட் ஓட்ஸ். இது வந்து இதோட பேர் வந்து பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் பேசிக்லி ஓட்ஸ், ஹனி, யோகர்ட் அண்ட் மிக்ஸ்ட் பெரிஸ், ப்ளூபெரி, பிளாக்பெரி, ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி, இந்த 4 பெரிஸோட சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் ஐ ஆட் ஆப்பிள் அஸ் வெல். சம்டைம்ஸ் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸும் நான் ஆட் பண்ணிப்பேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட். பட் மோஸ்ட்லி நான் வந்து ஓட்ஸில் ஐ புட் ஹனி, யோகர்ட் அண்ட் பெரிஸ். This is what I have 5 days a week. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இட் ஹாஸ் லாட் ஆஃப் ஃபைபர். இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் த ஸ்டமக். கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் பெரிஸ் ஆர் பேக்ட் வித் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நீங்கள் வந்து பெரிஸ் போடணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் இட் வித் எனி அதர் ஃப்ரூட் தட் யூ லைக். ஆப்பிள், மேங்கோ, பனானா, என்ன வேணால் போட்டுக்கலாம். But yeah, overall this is a very very healthy meal. So I have this for breakfast and I also make sure Nishant eats this 5 days a week for breakfast. ஸோ என்னோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல் பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் அண்ட் ஜெல்லி சாண்ட்விச். நான் வந்து ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், இல்லைனா இந்த மாதிரி பீனட் பட்டர் சாண்ட்விச் சாப்பிடுவேன். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் விட்டமின் இ, விட்டமின் B6 அண்ட் இட் ஹேஸ் ஃபைபர். மசில் ரிகவரிக்கு வந்து இட்ஸ் வெரி குட். லைக் போஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் மசில் ரிகவரி. ஸோ இது வந்து ஒரு அன்ஹெல்தி ஸ்நாக்காக பார்க்காம இட்ஸ் குட் அஸ் அ ப்ரீ ஒர்க் அவுட் மீல். போஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே ஐ ட்ரை டு டேக் நேச்சுரல் ப்ரோட்டீன். நேச்சுரல் ப்ரோட்டீன்னா நான் பிளான்ட் பேஸ்ட் அவ்வளோவா சொல்ல மாட்டேன் பிகாஸ் நம்ம நான் வெஜிடேரியன். நான் நிறைய முட்டை, சிக்கன் அதெல்லாம் சாப்பிடுவேன். ஐ ட்ரை நாட் டு டேக் ப்ரோட்டீன் பவுடர். ஃபார் சம் ரீசன் எனக்கு தெரியல, அது செட் ஆக மாட்டேங்குது அந்த டேஸ்ட்டும். லைக் இட் டசன்ட் டைஜஸ்ட் ஃபார் மீ. ஸோ ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறது இல்லை. ஸோ ஐ டேக் பாயில்ட் எக்ஸ், இல்லைனா பாயில்ட் சிக்கன், அந்த மாதிரி நிறைய மசாலா இல்லாமல் ஏதாச்சும் ஐ ஈட். பட் யா, மோஸ்ட்லி இட்ஸ் பாயில்ட் எக்ஸ். ஒரு 4 or 5 சாப்பிடுவேன் நான் ஆஃப்டர் ஒர்க் அவுட். சம்டைம்ஸ் அப்படியே பிளெயினாகவே சாப்பிட்ருவேன். பட் சம்டைம்ஸ் இஃப் ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் இட் அந்த மாதிரி இருந்ததுன்னா சால்ட் அண்ட் பெப்பர் கொஞ்சம் ஆட். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோட்டீன், லைக் திஸ் அ லாட் ஆஃப் ப்ரோட்டீன் இன் பாயில்ட் எக்ஸ், எவ்ரிபடி நோஸ். அடுத்தது வந்து விட்டமின் டி, விட்டமின் ஏ, விட்டமின் B12 அண்ட் தென் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஐ ஹெல்த் அண்ட் தென் வெயிட் மேனேஜ்மெண்ட். அந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபார் பாயில்ட் எக்ஸ். அதனால இட்ஸ் வெரி குட் அஸ் அ போஸ்ட் ஒர்க் அவுட் மீல். டின்னருக்கு வந்து ஐம் மேக்கிங் சால்மன் அண்ட் அஸ்பாரகஸ். அஸ்பாரகஸ் வந்து அவ்வளோவா இந்தியாவில் நான் சாப்பிடல. பட் இங்கே வந்து லைக் இட்ஸ் அ வெரி காமன் திங் ஹியர். லைக் பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸாக இருக்கட்டும், அஸ்பாரகஸாக இருக்கட்டும், ஆல் திஸ் இஸ் வெரி காமன் அண்ட் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் இட் ஆக்சுவலி. ஸோ அதனால கொஞ்சம் இப்போது நிறையவே வாங்கி ஐ ஸ்டார்டட் மேக்கிங். இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. ஸோ அதனால அண்ட் சால்மன் வந்து வீட்டில் நான் சமைக்க மாட்டேன். திஸ் லிட்டரலி த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் மேக்கிங் சால்மன் அட் ஹோம். யூஸ்வலாக வெளியில் போகும்போதெல்லாம் நிறையவே வாங்கி சாப்பிடுவேன் பிகாஸ் ஐ லவ் இட். ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிஷாந்தை வாங்கிட்டு வர சொல்லி ஐ மேட் இட் அட் ஹோம். சால்மன் ஆக்சுவலி ஹேஸ் அ லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இதில் வந்து ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்கு அண்ட் இட் வில் ஹெல்ப் ஃபார் மசில் ரிப்பேர். இட் ஹேஸ் a good source of omega-3 fatty acids. அது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இட் ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன். இட் கண்டெய்ன்ஸ் a lot of vitamin D and brain கூட இது ரொம்ப நல்லது. அண்ட் அஸ்பாரகஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஹை இன் ஃபைபர். ஃபைபர் வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் அவர் டைஜஸ்டிவ் ஹெல்த், இம்யூனிட்டி பூஸ்டர் அண்ட் ஆல்சோ நிறைய விட்டமின் சி இருக்கு அண்ட் போன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது.
Today is Tuesday. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா I'm making herb rice and chicken and also asparagus. இது வந்து lunch and for dinner. So asparagus ஓட health benefits already உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். Herb rice வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா யூஸ்வலா லைக் டைம் இல்லாத டேஸ் வந்து this is what I do. So already cooked rice இருக்கும். அதில் வந்து I just fry it with butter, garlic, கொஞ்சம் herbs like oregano, parsley, like dried parsley, அவ்வளோதான். லைக் பெருசாக ஒன்றும் இல்லை. I'll just fry it for a bit and herb rice is ready. Obviously சால்ட்டும் போடுவேன். And yeah, இன்னைக்கு வந்து I didn't want to make chicken at home because I didn't have time. So அதனால சூப்பர் மார்க்கெட்லேருந்து I got like a full roast chicken. So sometimes like சுத்தமாகவே டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு full roast chicken வாங்கிடுவேன். அது வந்து it will come for 3 meals. ஸோ இன்னைக்கு லஞ்ச் அண்ட் டின்னர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹர்ப் ரைஸ் சிக்கன் அண்ட் அஸ்பாரகஸ் இது வந்து ஐ ட்ரை டு மேக் இட் லைக் அ பேலன்ஸ் மீல். இட் டேஸ்ட் குட் ஆல்சோ, நாட் த பெஸ்ட். ஐ மீன் ஐ லைக் இட். இந்த மாதிரி கொஞ்சம் பிளாண்ட் ஃபுட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நிஷாந்துக்கு வந்து லைக் இட்ஸ் நாட் ஹிஸ் ஃபேவரட், பட் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஃப் ஐ டோன்ட் ஹேவ் டைம் தென் திஸ் இஸ் வாட் ஹி கெட்ஸ். பட் ஐ மேக் ஷோர் தட் ஐ டோன்ட் கிவ் இம் ஜங்க். ஸோ யா, இப்போ கொஞ்சம் நம்மளாம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுனால மேக் ஷோர் இட்ஸ் நியூட்ரிஷனல். ஸோ ஈவினிங்ஸில் வந்து நம்மளுக்கு பசிக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து ஐ ட்ரை நாட் டு ஈட் எனி அன்ஹெல்தி ஜங்க் ஃபுட். வீட்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், பட் ஐ ட்ரை நாட் டு ஈட் இட். எப்போவுமே நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்கி வைப்போம். வி லவ் ஃப்ரூட்ஸ். ஸோ அதனால டெய்லி லைக் ஜாஸ்தியாகவே நாங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வி ஹாவ் லாட் ஆஃப் பெரிஸ். ஈவினிங் டைமில் ஆல்சோ வி ஈட் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பப்பாயா. ஸோ இந்த மாதிரி பப்பாயா, அதுக்கப்புறம் watermelon, kiwi, apple, whatever we get, like cherries, different வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி வைப்பேன் வீட்டில். ஸோ ஈவினிங் பசிச்சா I'll make sure that we have fruits. திஸ் இஸ் மை ஸ்பினச் லோஃப் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் வந்து நான் ஸ்பினச் லோஃப்னு வச்சுருக்கேன். ஸோ இதோட ரெசிபி ஆக்சுவலி ஃபுல் ரெசிபி வந்து ஒரு vlog-ஆ நான் பண்ணி என்னோட சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ யூ கேன் ஹாவ் அ லுக். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பேசிக்லி இது வந்து லைக் ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரியும் சாப்பிட்லாம். இட்ஸ் லைக் ஹெல்த்தி ஸ்நாக். அண்ட் சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து I'll give நிஷாந்த் லைக் ஆஃபீஸ்க்கு வந்து I'll pack it as breakfast. ஸோ இதில் வந்து லைக் different வேரியேஷன்ஸ் பண்ணுவேன். I'll either make it with spinach, only spinach, or I'll make it with mushroom and spinach, or I'll put corn, like different kinds of variations. Basically it's a like bread madri, but it has a lot of vegetables. And இது வந்து மைதாவோட பண்றது இல்ல. I make it with wheat. So all the ingredients are healthy in this. So it makes a good breakfast அந்த மாதிரி. மோஸ்ட்டாக எவ்ரிடே நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நான் டீ குடிப்பேன். I'll either have lemon tea or ginger and lemon tea, chamomile tea, அந்த மாதிரி some tea I'll have because I feel like நான் ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் டீ குடித்தா I'll be okay. And ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லெமன் டீ அந்த மாதிரி தான். Today I'm having ginger and lemon tea, and it's very good actually, like for our immunity, and it has lot of vitamin C, anti-inflammatory properties. அதுக்கப்புறம் லைக் இட் டீடாக்சிஃபைஸ் த பாடி. அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபார் டீ. ஸோ அதனால டெய்லி கொஞ்சமாக லைக் ஒன் ஸ்மால் கப் டீ I'll have. சம்டைம்ஸ் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா I'll have turmeric milk with a little bit of saffron, but that depends on my mood again. ஸோ எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா I'll have that, but otherwise it's mostly tea. டுடே இஸ் வென்ஸ்டே. இன்னைக்கோட லன்ச் அண்ட் டின்னர் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவர் பெப்பர் ஃப்ரை அண்ட் தென் மஷ்ரூம் பிரியாணி. ஓகே, ஸோ லிவர் ஃப்ரை வந்து அடிக்கடி நாங்கள் பண்ண மாட்டோம். லைக் இட்ஸ் செகண்ட் டைம், பட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அடிக்கடி ஒன்றும் பண்ணுறது இல்லை. இட்ஸ் மோஸ்ட்லி லைக் சிக்கன் ஒன்லி இன் அவர் ஹவுஸ். பட் லைக் திஸ் ஹாஸ் லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அதனால வி டிசைடட் டு ஹேவ் இட் மோர் ஆஃபன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அயர்ன், விட்டமின் A, B, B12, காப்பர், ஜிங்க், அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமா இருக்குது. இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதனால அப்பப்போ லைக் ஒன்ஸ் அ மந்த் அட்லீஸ்ட் I'll try to make liver fry. இதோட ஃபுல் ரெசிபி வந்து ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். அண்ட் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஈவினிங் ஸ்நாக் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராபெரிஸ். ஈவினிங்ஸ் ஆனால் ஏதாச்சும் ஃப்ரூட் சாப்பிடுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் ஆர் ஆக்சுவலி ரியலி ரியலி ஹெல்த்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமமைல் டீ. இன்னைக்கு நைட் வந்து ஐம் ஹேவிங் திஸ் டீ. நான் வந்து லெமன் டீ குடிப்பேன், இல்லைனா டர்மரிக் மில்க் குடிப்பேன், இல்லைனா இந்த மாதிரி கேமமைல் டீ. இது வந்து இட் வில் ரிலாக்ஸ் யூ. பேசிக்லி கொஞ்சம் தூக்கம் வரல, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த டீ குடிச்சிங்கன்னா இட் வில் காம் யுவர் நர்வ்ஸ் அண்ட் யூ வில் ஃபீல் ஸ்லீப்பி.
Today is Thursday. இன்னைக்கு வந்து I'm making meatloaf and Brussels sprouts. Brussels sprouts வந்து முன்னெல்லாம் நான் சாப்பிட்டதில்லை. ஆக்சுவலி இந்தியாவிலலாம் நான் சாப்பிட்டதில்லை. இங்கே வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. என்னடா இது, சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். And today is the first time that I'm making it. It has a lot of health benefits. So I wanted to add this in our diet. Like இது வந்து அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்னு, சாப்பிட்டதே வந்து திரும்ப திரும்ப சாப்பிட்டா ஒரு மாதிரி போர் அடிக்குது. ஸோ இன்னும் ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்கே. ஸோ why not try it அப்படின்ட்டு I'm doing Brussels sprouts today. Meatloaf பார்த்தீங்கன்னா it's made of minced beef. இது வந்து நம்ம அவ்வளோவா சாப்பிட மாட்டோம், ரொம்ப ரொம்ப ரேர். இது வந்து லிட்ரலி ஆஸ்திரேலியா வந்து செகண்ட் டைம் தான் இது பண்ணுறேன். ஸோ 2 வருஷத்துல 2வது வாட்டி தான் நான் பண்ணுறேன். இதுலேயும் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மீட்லோஃப் ஹேஸ் லாட் ஆஃப் ப்ரோட்டீன். இதில் வந்து ஜிங்க் அப்புறம் விட்டமின் பி இருக்கு. அண்ட் இது வந்து அப்படியே மீட் லோஃபா சாப்பிடாம சைடில் ஏதாவது வெஜிடபிள் இருந்ததுன்னா இட் வில் மேக் லைக் அ குட் பேலன்ஸ்ட் மீல். பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கேபேஜோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன கேபேஜ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அகெயின் திஸ் ஆல்சோ ஹேஸ் லாட் ஆஃப் விட்டமின் சி. இட்ஸ் வெரி ஹை இன் ஃபைபர், விட்டமின் கே, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி குட் ஃபார் த ஐஸ். ஸோ ஈவினிங் வந்து என்ன குடிக்கலாம் அப்படின்னு லைக் பசிக்கும் லைட்டா ஈவினிங். ஸோ டுடே ஐம் ஹேவிங் ஹாட் சாக்லேட். இன்னைக்கு வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு வந்து லைக் ஐ டோன்ட் ஹேவ் த மூட் அண்ட் ஐ சா மை ஹாட் சாக்லேட் பவுடர் வேற. ஸோ அதனால ஐ ஃபீல் லைக் ஹேவிங் ஹாட் சாக்லேட். எனக்கு என்னோட ஹாட் சாக்லேட் வந்து ஸ்வீட்டா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது, கொஞ்சம் பிட்டரா இருக்கணும். எனக்கு வந்து நிறைய கொக்கோ இருக்கணும் மோர் தென் சுகர். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சுகரே ஆட் பண்ண மாட்டேன். ஹாட் சாக்லேட் பவுடர் வந்து ரெடியா கிடைக்கும் இல்லையா, அதுலயே வந்து நான் வந்து டார்க் ஹாட் சாக்லேட் பவுடர் தான் நான் வாங்குவேன் எப்பவுமே நார்மலா விட. அண்ட் அதுக்கு மேலேயும் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பிட்டர்னஸ் இருக்கணும், இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபிளேவர் ஷுட் பி ஸ்ட்ராங் அண்ட் இட் ஷுட் பி a bit bitter and it should not be sweet. ஸோ அதனால தனியா நான் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணுவேன், லைக் பிளெயின் கொக்கோ பவுடர். ஹாட் சாக்லேட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் ஃபார் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. கால்சியம் இருக்கு, மில்க்ல வந்து கால்சியம் இருக்கு, ஓகே, பட் இது வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் as well. அண்ட் கொக்கோ இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் பிரெயின் ஹெல்த். ஸோ மாடரேட் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் சாக்லேட் சாப்பிட்றீங்களோ ஹாட் சாக்லேட் குடிக்கிறீங்களோ இட் இஸ் ஆக்சுவலி பெனிஃபிஷியல் ஃபார் யர் ஹெல்த். என்னோட நைட் ஸ்நாக்குக்கு வந்து டுடே ஐம் ஹேவிங் செரீஸ். செரீஸ் வந்து ஆக்சுவலி நைட்டில் ஈவினிங்க்கு அப்புறம் வந்து சாப்பிட்டா இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா இட் வில் ஹெல்ப் யூ ஸ்லீப் பெட்டர். Today is Friday. This is my snack time. 3 o'clock ஆகுது and I'm having kiwis. It's very good for digestion. It has a lot of vitamin C. It's good for eye health, heart health ellame. So yeah, today's snack is kiwis. ஃப்ரைடேஸ் அன்னைக்கு மோஸ்ட்டாக நான் சமைக்க மாட்டேன் பிகாஸ் இட்ஸ் லைக் அ ட்ரெடிஷன் ஃபார் அஸ். ஃப்ரைடே ஈவினிங்னா நாங்கள் வந்து வெளியிலேருந்து தான் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா we are having naan and butter chicken and எனக்கு வந்து I got this egg soup with chicken and bok choy நினைக்கிறேன். Yeah, this green stuff is bok choy in the soup. ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்காங்க வந்து we'll get butter chicken and frozen naanல வந்து we just heat it up and then I'm having egg soup chicken. That's pretty healthy. I feel I didn't want to be eating any junk. So yeah, this is Friday night dinner. Today is Saturday. அவ்வளோவா நான் வந்து சமைக்கல பிகாஸ் யூஸ்வலி சாட்டர்டேஸ் வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுலேயே டைம் போயிடும். ஸோ யூஸ்வலாக பண்ணுவோம், ஏதாச்சும் பிரியாணி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம், பட் டைம் இல்லாத டேஸ் வந்து சம்திங் சிம்பிள் வில் டூ. ஸோ இன்னைக்கு வந்து ரேப் பண்ணலாம் அப்படின்னு பிளான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் சிக்கன் ரேப் அண்ட் லைக் வித் லெட்டஸ் அண்ட் சீஸ் அண்ட் ஆல். ஸோ வெரி பேசிக் பட் இட்ஸ் நியூட்ரிஷனல் ஆல்சோ. ஸோ அதனால நிறைய சாஸ் அதெல்லாம் போடாமல் எவ்வளோ ஹெல்த்தியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். அண்ட் சீஸ் வந்து இட்ஸ் நாட் அன்ஹெல்த்தி, லைக் லிமிட்டாக சாப்பிட்டா இட் இஸ் ஹெல்த்தி. ஆக்சுவலி சீஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ அதனால டெய்லி வி டோன்ட் ஈட் சீஸ் இல்லையா, லைக் மாடரேட் அமௌண்ட் தான் சாப்பிடுவோம். ஸோ இன் ஆர் ரேப் டுடே ஐ ஹவ் ஆடட் சீஸ். ஸோ டுடே இஸ் சண்டே வந்து இன்னைக்கு நம்ம பிரஞ்சுக்கு வந்திருக்கோம் வெளியில். வி டூ பிரஞ்ச் டேட்ஸ் லைக் ஒன்ஸ் அ மந்த் அந்த மாதிரி நம்ம எங்கேயாச்சும் பிரஞ்சுக்கு வெளியில் போகும். ஐம் ஹேவிங் ஆக்சுவலி போத் ஆஃப் அஸ் ஆர் ஹேவிங் எக்ஸ் பெனடிக்ட். வி போத் லவ் எக்ஸ் பெனடிக்ட். வென் வி கோ அவுட் மோஸ்ட்டாக வந்து பிரஞ்சில் வி ஆல்வேஸ் ஆர்டர் எக்ஸ் பெனடிக்ட் ஒன்லி. ஸோ யா, திஸ் இஸ் வாட் ஐ ஈட் இன் அ வீக் கைஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னும் வாட் ஐ ஈட் இன் அ வீக் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் and I'll definitely make it for you and I'll see you guys in the next video. Bye.